மகளிர் உரிமை தொகை திட்டத்தை குறை கூறிய எடப்பாடி பழனிசாமி இப்போது அவரே அதற்கு விளம்பரம் செய்கிறார் என கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சுயநலத்துக்காக அமித்ஷாவிடம் அதிமுகவை அடகு வைத்துவிட்டு இப்போது அதிமேதாவி போல் எடப்பாடி பேசி வருவதாக கடிந்துரைத்துள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை எனது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தாய்மார்கள், சகோதரிகள், 1,14,00,000 பேருக்கு இதுவரை மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையாக தரப்பட்டு வருது. இதில் தகுதியுள்ள சிலருக்கு கிடைக்கலன்னு கோரிக்கைகள் தொடர்ந்து வந்தது. தகுதியுள்ள யாருக்கும் உரிமை தொகை கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு அதில் நான் கவனமாக இருந்தேன், உறுதியாக இருந்தேன். இந்த திட்டத்தை அறிவித்த உடனே இதை பார்த்து பயந்து போய் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை பற்றி அவதூறுகளை பரப்ப தொடங்கி இருக்கிறார். அவரே போதும், இந்த திட்டத்தில் எத்தனை சேவை இருக்கு, என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் விமர்சனம்ங்கிற பெயரில் நமக்கு விளம்பரத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி. ஆனால் இந்த திட்டத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அதனால தான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார். தேர்தலுக்கு முன்னாடியே ஊர் ஊராக போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டு உட்கார்ந்து மனு வாங்கினார ஸ்டாலின். அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு அதிமேதாவி மாதிரி பேசுகிறாரு. சொல்கிறேன், பெட்ஷீட் போட்டு வாங்கின மனுக்களை எக்ஸல் ஷீட்டுகளாக மாற்றி மனுக்களை ஒர்க் ஷீட்டாக மாற்றி தீர்வு கண்டிருக்கிறோம். அது தெரியாமல் 4 வருஷமாக குடும்பத்தோட ஸ்டாலின் இருந்தார் சொல்கிறாரு. என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான், என்றும் அவங்களோட தான் இருப்பேன்.